இஸ் லைஃப்னு அதனால் இதெல்லாம் கேட்ட உடனே என் கடவுளிடம் இவ்வளோ இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவனுடைய என்னுடைய 45 வருட தாம்பதிய வாழ்க்கையில் நான் என்னுடைய பிரசனத்துக்கு போன சில மாதங்களை தவிர முக்கால்வாசி அவர் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவர் எங்கே போனாலும் முதல்ல வாங்குறது புக்கு தான். டெல்லிக்கு அஃபிஷியலாக போனால் கையில் 150 ரூபா கொடுப்பாங்க செலவுக்கு. அந்த டைமில் முதல்ல ஏர்போர்ட்டில் போய் புக்கை வாங்கிட்டு தான் பிளேனில் இறங்குவார். அதே மாதிரி வரைச்சி ஒரு புக் வாங்கிடுவார். நான் பொட்டிக்கு வந்து பார்த்தா 2 புக்கு தான் இருக்கும். வீட்டுக்கு ஒன்றும் வாங்கிட மாட்டார். ஒரே வருஷம் டெல்லிக்கு போனேன், பெங்களூரில் குளிராக இருக்குது, ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு. அப்போ அதான் 15 ரூபா ஸ்வெட்டர். அப்போலாம் சரி வாங்கிட்டு வந்தார். தரதேன் பச்சை கலரில் ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு. அவருக்கு தெரியாது மனைவிக்கு என்ன கொடுக்கணுன்றது தெரியாது. எங்கள் காலத்துலலாம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி அதெல்லாம் ஒன்று தெரியாது. இப்போ ரொம்ப முக்கியமாயிடுது. அது இல்லைன்னா இப்போ மேரேஜே பிரேக் ஆகிடுது. அதனால 10 நாளைக்கு என்ன வயசுன்றதே எனக்கு தெரியாது. அந்த மாதிரியான இளமை நாங்கள் இருந்தோம். அவருக்கு பொழுதுபோக்கு எல்லாமே படிப்பு தான். படிக்கிறது தான். ஸோ வீட்டு இது பூரா நான் தான் கவனித்து கொண்டேன். ஒரு தடவை ஒரு விடுமுறை அவருடைய தகப்பனாரோட 4 வருஷம் தங்கி இருந்தார். எங்கள் மாமியார் தங்கி போனோம். அதனால அவர் என்ன சொன்னார், பாவம் மனைவி 20-24 மணி நேரம் நம்மளே பார்த்துட்டு இருக்கா, சமையல் பண்ணுறா, டூர் போகிறாங்க கிளப்பில் அவங்களோட அனுப்பி 2 பசங்களோட அனுப்பிச்சிட்டேன். சரி நம்மளும் சந்தோஷமாக நான் டூர் கிளம்பி போயிட்டேன். இவருக்கு சமையல் ஒன்றும் தெரியாது. கிளப்பில் நைட்டு மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும், பகலில் கிடைக்காது. இவருக்கு ஃபேக்ட்ரியில் சாப்பாடு கிடைக்கும். அதனால இவர் காலையில் 5 மணிக்கே எழுந்து அப்பாவுக்கு ரசம் குழம்பு எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அவங்க அப்பாவும் சாப்பிட்டாரு. வந்தவனை கேட்டேன் நான், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. இந்த பருப்பு போட்டு தான் பண்ணேனாரு. அது கடலை போட்டு அவங்க அப்பாவும் பாவம் பிள்ளைங்க வரைக்கும் படி கொடுத்துருக்காரு, சாப்பிட்ருக்காரு. அந்த மாதிரியான நிலைமையில தான் அவர் இருந்தார். அவர் கடலை பருப்பும் தோரம் பருப்புக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஒற்றைப்பழம் வீட்டை பற்றி பிரமாகமாக எழுந்தார். அதனால அவர் என்ன சொல்றது, நகைச்சுவை பண்டிகை நான் சமையல்லாம் பண்ணி வச்சேன்னா ரொம்ப நல்லா பாயசம் ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்ஸ் சொல்றது. நான் பதில் சொல்லாம போயிவிட்டேன். ஏன்னா தேங்க்ஸ் சொல்றதா அடுத்த தடவை பண்டிகைக்கு ஏதாவது பண்ணி போடுவாருன்ற அவருக்கு. அதனால எங்களுடைய தாம்பதிக்கு இப்படிதான் இருந்தது. என்ன சொல்றது, அவருடைய பூராவே அவருக்கு அவருடைய R&D ரிசர்ச்சு, புஸ்தகங்கள் எழுதுவது. திடீர்னு சாட்டர்டே கிளம்பி ட்ரெயின் கிளம்பி போயிடுவார். முக்கியமாக ஒரு டிஸ்கஷன் இருக்குது மெட்ராஸில் இருந்து. அது என்ன டிஸ்கஷன் எனக்கு தெரியாது. கட்டாயம் ஏர்லி மார்னிங் மண்டே வருவார், திங்கட்கிழமை வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவார். ஸோ அவரோட வாழ்க்கை பூரா இப்படி தான் ஓடிக்கொண்டே இருப்பார், நிற்கவே மாட்டார். படிக்கிறது, ஆஃபீஸ் வேலை பார்க்கறது, இது மாதிரி இதுதான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு. எனக்கு 3 வருஷம் தலைமை விட்டப்போ 3 வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நானே அதிலிருந்து வெளியே வந்து விட்டேன். இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் இதில் படித்தேன். அதில் எப்படி லைஃப் பார்ட்னர் இழந்தவர்கள், ஆண்கள் எப்படி சம்பாதிக்கிறார்கள், பெண்கள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்பதை பற்றி படித்தேன். அதில் அவங்க எழுதியிருக்காங்க, ஆண்களுக்கு பெண் போனால் அவரோட பூரா மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. பெண்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க, கணவன் பார்ட்னர் எழுந்தாங்க. அவங்க அதுலேருந்து மீண்டு வந்தால் கூட நிறைய டேபுஸ் இருக்கிறது. பெண் என் வீட்டுக்கு எடுத்தாப்புறம் இருந்தாங்க. அவங்க காலையில் பேப்பர் எடுக்க வந்தேன்னா உடனே கதவை சாத்திடுவாங்க. ஏன்னா பையன் ஸ்கூலுக்கு கிளம்புறோம் அந்த சமயம். அப்பொழுது முதலெல்லாம் அது வருத்தமாக இருந்தது. இப்போ ரொம்ப அதை பற்றி நான் கவலைப்படுவது ஏனென்றால் கணவனே ஏதோருக்கு காட்டுவது இல்லைன்னு ஒன்று இருக்கிறது. இவர் என்ன தம்பின்னு சொல்லலாம், அண்ணன் சொல்லலாம், பாட்டி தாத்தா, இன்னொரு ஆளை போய் கணவன் என்று சொல்ல முடியாது. அது எங்களுடைய ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியது. அப்புறம் இங்கே ஒரு டாக்டர் இருக்கிறார். அவரா நீங்கள் அப்போல இருக்கு டாக்டர் தானே? இவர் ஸ்பெஷல் இல்லை, எங்கள் ஹஸ்பண்டை பார்த்துதார். இவர் எனக்கு நிறைய இருக்கிறது. அப்பொழுது நான் துக்கத்தில் சொல்லேன், இவர் இன்னும் நன்றாக கவனித்து கொண்டிருந்திருக்கலாமே, தெரியாமல் சரி. நீங்கள் நன்றாக தான் கவனித்து கொண்டீர்கள். அவர் நீங்கள் நல்லா பார்த்தீங்க, நல்லா தான் இருந்தார்.
நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, அவர்களே நாங்கள் எனக்கு கொடுக்குற முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொன்னார். அதை இன்னும் நான் மறக்கவே மாட்டேன். நான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, இன்னும் நன்றாக காமிக்கலாமே. அவருக்கு உடல் உபாதைகள், அவருடைய சர்க்கரை இருந்தாலும் அது சைடு எஃபெக்ட்ஸ் உபாதைகள் இருந்ததுனால அவரால் எவ்வளோ திடமானத்தோடு இருந்தார், கடைசி வரைக்கும் இருந்தார். கடைசி ஒரு வாரம் முன்னாடி தான் அவர் என்னிடம் சொன்னார், இனிமேல் பிழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப் அப்படின்னா. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனிவே வாஸ் கிரேட் மேன் அண்ட் கிரேட் ஹஸ்பண்ட்னு சொல்ல வேண்டாம், இது கிரேட் மேன், சோ மெனி அட்மைரர்ஸ் இருக்காரு. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நன்றி.